மங்காத்தா படம் ஜனவரி 23 ரீ-ரிலீஸ் ஆக போகுது. இந்த ரீ-ரிலீஸ் வெர்ஷனுக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அருள்நிதியோட அடுத்த படம் அருள் 1. இந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அருள்நிதி ஆரவ் ரம்யா பாண்டியன் நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. விக்ராந்தோட தி கில்லர் மேன் மூவிக்கான செகண்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷலா ஏகப்பட்ட மூவிஸோட போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. எந்தெந்த மூவிஸோட போஸ்டர் வந்திருக்குன்னு இப்போ நான் சொல்றேன் பாருங்க. கரீஷ் கல்யாணோட தசமக்கான், கார்த்தியோட சர்தார் 2, ராதிகாவோட தாய் கிழவி, விஜய் சித்துவோட டயங்கரம், திரௌபதி 2, அருள்நிதியோட டிமாண்டிக் 3, சரத்குமாரோட ஆழி, அர்ஜுனோட சீதா பையன் மூவில இருந்தெல்லாம் பொங்கலுக்கு விஷ் பண்ணி போஸ்டர்ஸ் விட்டுருக்காங்க. மரகதநாணயம் 2 அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு அபிஷியலா விட்டுட்டாங்க ஒரு வீடியோவோட. மூவில யார் யார் நடிக்க போறாங்கன்னு ஸ்டார் காஸ்டும் அதுல ரிவீல் ஆயிடுச்சு. ஏஆர்கே சரவண் டைரக்ஷன்ல ஆதி நிக்கி கல்ராணி, சத்யராஜ், மனுஷ்காந்த், பிரியபன் சங்கர் நடிக்க போறாங்க. திபு நிரன் தாமஸ் மியூசிக் பண்றாரு. மூவிக்கான ஷூட்டிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. அதர்வாவோட இதே முரளி படம் ஏப்ரல்ல ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலாவே இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. தனுஷோட அடுத்த பட டைட்டில் கர. இந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் கிளிம்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. கிளிம்ஸ் பார்க்க செம்மையா இருக்கு. ஒரு தொழில் படம் மாதிரி இந்த படமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போகும் அப்படின்னு நினைக்கிறேன். மூவி எப்படி இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். விக்னேஷ் ராஜ் டைரக்ஷன்ல தனுஷ், மமிதா பைஜு நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. நெட்ஃபிளிக்ஸ் தமிழ்ல எந்தெந்த மூவிஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு இந்த வருஷத்துக்கான லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டை 1 by 1 இப்போ பார்க்கலாம். சூர்யாவோட சூர்யா 46 படத்தை நெட்ஃபிளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அடுத்து ஏஜிஎஸோட 28வது படம். இந்த மூவில அர்ஜுன் லீடா பண்றாரு. இந்த மூவி நெட்ஃபிளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அடுத்து ரவி மோகனோட ப்ரோ கோடு, விஜய் சித்துவோட டயங்கரம், விஷ்ணு விஷாலோட கட்டா குஸ்தி 2, அதராவோட இதய முரளி, கார்த்தியோட மார்ஷல், யோகி பாபுவோட ஆர்டினரி மேன், தனுஷோட D55, அபிஷன் ஜீவந்தோட வித்லோ மூவி, சூர்யாவோட சூர்யா 47, தனுஷோட கர. இந்த மூவிஸோட ஓடிடி ரைட்ஸ் எல்லாம் நெட்ஃபிளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே போஸ்டர் தனித்தனியா விட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல சூர்யா 47 பொறுத்த வரைக்கும் சூர்யா இந்த மூவில போலீஸ் ரோல் பண்ண போறதான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன். இப்போ இவங்க விட்டுருக்கிற போஸ்டரே பாத்தீங்கன்னா சூர்யா போலீஸ் ட்ரெஸ்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. கருப்பு மூவில இருந்து இந்த பொங்கலுக்கு எந்த ஸ்பெஷல் போஸ்டரும் ரிலீஸ் ஆகாது. செகண்ட் சிங்கிள் தான் அடுத்து வரும். செகண்ட் சிங்கிள் வரும்போது ரிலீஸ் டேட்டோட மென்ஷன் பண்ணி தான் வரும் அப்படின்னு ஆர்ஜா பாலாஜி இப்போ ஒரு வீடியோ விட்டு சொல்லிருக்காரு. நிறைய போஸ்டர்ஸ் இந்த மூவில இருந்து விட்டாச்சு. சோ அதனால இந்த பொங்கலுக்கு போஸ்டர் வராது. இந்த மூவில இருந்து அடுத்து எந்த அப்டேட் வந்தாலும் அது ரிலீஸ் டேட்டை மென்ஷன் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. சோ அவங்க ரிலீஸ் டேட்டை முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் இனிமே அவங்க அப்டேட்டை விட போறாங்க. மோஸ்டா அடுத்து அவர் சொன்ன மாதிரி செகண்ட் சிங்கிளுக்கான அப்டேட் தான் வரும். அது வரும்போது ரிலீஸ் டேட்டை அதுல மென்ஷன் பண்ணி இருக்கும். அந்த அப்டேட் எப்போ வரப்போது, படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜனநாயகன் படத்தை சென்னை ஹைகோர்ட்ல கேஸை தள்ளி வச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தான் ஜனநாயகன் டீம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க டெல்லிக்கு. இப்ப அங்க பாத்தீங்கன்னா கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. சென்னை ஹைகோர்ட்ல இந்த கேஸை விசாரிக்க சொல்றதாவும் சொல்லிட்டாங்க. சோ ஜனவரி 20 சென்னை ஹைகோர்ட்ல ஜனநாயகன் படத்தோட சென்சார் கேஸ் நடக்க போகுது. ஜனவரி 20வது சென்சார் அப்டேட் வருதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அட்லி அல்லர்ஜுன் மூவிக்கான ஷூட்டிங் பத்தி கேட்டிருக்காரு. இப்போதைக்கு ஷூட்டிங் எவ்வளவு முடிஞ்சிருக்குன்னு அவங்க சொல்லல. ஆனா இன்னும் ஷூட் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. இந்த வருஷம் ஃபுல்லாவுமே ஷூட்டிங் போகும். துரந்தர் 2, டாக்ஸிக், ஜெய் ஹனுமான் இந்த 3 மூவிஸ் மார்ச் 19 ரிலீஸ் ஆக போதா? ஏதாச்சும் ஒரு படம் போஸ்ட்போன் ஆகுமா? ஏன்னா 3 பெரிய படம் அப்படின்னு கேட்டிருக்காரு. துரந்தர் 2, டாக்ஸிக் மூவி தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஜெய் ஹனுமான் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. நான் இதை பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சிவகார்த்திகேயன் அடுத்து வெங்கட் பிரபு படத்தோட ஷூட்டிங்க்கு தான் போகணும். இதுக்கான பதில் ஜனநாயகன் மூவில பூஜா ஹெக்டேக்கு சின்ன ரோல் தான். மிஸ்டர் எக்ஸ் சர்தார் 2 மூவிக்கான ஒர்க்கெல்லாம் முடிஞ்சும் ஏன் இன்னும் ரிலீஸ் ஆகல அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு முடியல, அதனாலதான் மூவி இன்னும் ரிலீஸ் ஆகல. பராசக்தியோட பட்ஜெட் அண்டு சிவகார்த்திகேயனோட சேலரி பத்தி எல்லாம் கேட்டிருக்காரு. பட்ஜெட் 140 கோடி கிட்ட. இதுல சிவகார்த்திகேயன் சம்பளம் 25 கோடி கிட்ட இருக்கு. அரசன் அப்டேட்டை கேட்டிருக்காரு. அரசன் ஷூட்டிங் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அடுத்த ஷெட்யூல் சென்னையில தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இதான் இப்போதைக்கு லேட்டஸ்ட் அப்டேட். லோகேஷ் அல்லர்ஜுன் படத்தை மைத்திரி மூவி மேக்கர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இதுக்கான பதில் ஒரு வாரத்தில் சொல்லணும் அப்படின்னா அப்படி இருக்க வாய்ப்பு கம்மி தான். அல்லர்ஜுன் 23 படம் எல்சிவா அப்படின்னு கேட்டிருக்காரு. எல்சின்னு இது வரைக்கும் அங்கே மென்ஷன் பண்ணல. அனௌன்ஸ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத நேரத்தில் தான் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் அப்டேட் வரும்போது நான் சொல்கிறேன் படம் எல்சிவா என்னன்னு. இந்த கொஸ்டின் பற்றி நான் தனி வீடியோ தான் போடணும். நான் கண்டிப்பாக போடுறேன். இதுக்கு நான் அப்டேட் என்கிட்ட இல்லைன்னு சொல்லி தான் இந்த வீடியோ கடைசியில் நான் போட்டிருப்பேன். ஆனால் திரும்ப இதே கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கு நான் அப்டேட் என்கிட்ட இல்லை நண்பா. நான் அப்டேட் வந்தால் சொல்கிறேன். இந்த கொஸ்டின் பற்றிலாம் நான் தனியாக வீடியோ போடுறேன். எந்த கமெண்ட் பண்ணவங்க எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. தலைவர் தம்பி தலைமையில் மூவிக்கான ரிவ்யூ நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். இன்னைக்கு ஈவினிங் நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்டேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காம இருந்தா பாருங்க. லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் லிஃப்ட். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.